தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா அவ போட்டோ வேற நீ அனுப்புற. அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு. என்ன தப்பு? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு? காலேஜ் படிக்கிற பேரு எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மதி உன் நினைப்புல. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற அத படி கட்டு. அப்படியே ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? தப்பு ப்ரோ. ரொம்ப பாவம். ஏன் பண்ண? தெரியுமா நான் தப்பு பண்ணேன். நீ எவ்வளவு பெரிய எக்ஸ் பையன் தெரியுமா? irresistible. You are irresistible. தெரியுமா? மெதிக்கணும். நான் irresistible. பாரு அவ போட்டோ வேற நீ அனுப்புற. அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா? சொல்லு. நீ போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. பெரிய பாவம் ப்ரோ. என் தங்கச்சியை வந்து தூண்டி இருக்க, அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. தப்பு ப்ரோ. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பளம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? அதாவது யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் எலிகேஷன்ஸ் குத்திட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படிலாம் இது பண்ணலான்ட்டு. உன் குழந்தைங்க இருக்கட்டும். இப்ப இந்த வீடியோ அனுப்பிச்சிடலாமா எல்லாருக்கும்? சொல்லு விஷ்ணு. இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க ஒய்ஃப்? அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க? அவங்களுக்கு கூட சொல்லுங்க ப்ரோ. கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மாதிரி. ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். வாழ்நாள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான். என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பாத்திருப்ப. என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பாத்திருக்க. அவ்வளவு என்ன உனக்கு கேக்குது?